இங்கே சிட்டிக்கிட்ட ரோஹிணி பேசிவிட்டு வித்யாகிட்டேயும் பேசிட்டு இங்கே ஆஃபீஸுக்கு போகிறாங்க. அதாவது ஷோரூமுக்கு போகிறாங்க. அங்கே போய் கணக்கெல்லாம் பார்க்கும்போது ஜிஎஸ்டி கட்டாமல் வச்சுருக்கிறாரு மனோஜ். இதை பார்த்துட்டு மனோஜ்கிட்ட போய் சண்டை போடுறாங்க. ஏன் மனோஜ் இன்னும் ஜிஎஸ்டி கட்டலையா? முனிசிபாலிட்டிலேருந்து ஆள் வந்துட மாட்டாங்களா அப்படின்னு கேட்கும்போது, பணம் இல்லை ரோஹிணி, அதான் நம்ம 30 லட்ச ரூபாய் தோத்துட்டு நிற்கிறோம்ல அப்படிங்கிற, அதுக்காக கட்டாமல் இருந்தால் ஷோரூம் இழுத்து மூடிட்டு போயிடுவாங்க தெரியுமா உனக்கு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போதே அதே மாதிரி முனிசிபாலிட்டிலேருந்து வராங்க. என்னப்பா இன்னும் நீ இது வரி கட்டலையா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை சார் நாங்களே பெரிய பிரச்சனையில் இருக்கோம் சார். பிரச்சனையில் இருந்தால் அதுக்கு என்னப்பா, சரிப்பா நீ வெளியில் போ, நாங்கள் கடை இழுத்து சாத்த போகிறோம் அப்படிங்கும்போது ரோஹிணி சொல்கிறாங்க, சார் கொஞ்சம் பொறுங்க, எவ்வளோ சார் ஜிஎஸ்டி வந்திருக்கு அப்படிங்கும்போது, இல்லைம்மா 3 லட்ச ரூபாய்க்கு மேலே வந்திருக்குமா அப்படிங்கும்போது, கொஞ்சம் டைம் கொடுங்க சார், எங்களுக்கு 1 வாரம் டைம் கொடுங்க, நான் உங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கட்டிடுறேன். நீ யாருமா அப்படிங்கும்போது, நான் இவர ஒய்ஃபு தான் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு சரி நாங்கள் வரும், உங்களுக்கு ஒரு 2 ஹவர் டைம் தரோம், இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட்டு, அதனால் இன்றைக்கி கட்டிடுங்க அப்படிங்கிறாங்க. சரிங்க சார் நான் முயற்சி பண்ணுறேன் சார். அப்படிலாம் சொல்லாதம்மா, முயற்சி பண்ணுறேன்லாம் சொல்லாத, உடனே கட்டி ஆகணும் அப்படிங்கிறாரு. அப்புறம் இவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க அம்மாவுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க, எடுக்கவே மாட்டேங்கிறாங்க. அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, கிறிஸை கொண்டு வந்து ஸ்கூலில் கொண்டு வந்து விட வரும்போது முத்து பார்த்துடுறாரு. என்னம்மா இப்படி பண்ணிட்டீங்க, நீங்கள் எங்கே இருக்கிறீங்கன்னே தெரியலை. இந்த முத்து பைத்தியக்கார முத்து என்ன பண்ணுறாரு, நீங்கள் எங்கே இருக்கிறீங்கன்னே தெரியலை, நான் தேடிக்கிட்டே அழைச்சேன் உங்களை எங்கேயுமே பார்க்க முடியலை, நீங்கள் தான் ஏதோ பேசிட்டீங்க. இல்லைப்பா முத்து, அன்றைக்கி அந்த சூழ்நிலை அப்படி, அதனால் பேசிட்டேன். நீ மறுபடி எங்களை தேடி வராதப்பா, எதுக்குப்பா தேடி வர்ற, அது உனக்கும் நல்லதில்லை எங்களுக்கும் நல்லதில்லை அப்படிங்கிறாங்க. என்னதாம்மா பிரச்சனை அப்படிங்கும்போது, இல்லைப்பா அதெல்லாம் இன்னொரு நாளைக்கு நான் உனக்கு சொல்கிறேன், இப்போ வழியை விடு அப்படிங்கும்போது, இல்லைம்மா கிறிஸை கூட்டிகிட்டு போய் நான் சாக்லேட்டாவது வாங்கி கொடுக்குறேன் அப்படிங்கும்போது, உடனே கிறிஸ்ன்னு சொல்கிறான், நான் போய் சாக்லேட் வாங்கிட்டு வர்றேங்கிறான். அப்போ என்ன பண்ணுறாங்க, இவங்க ரோஹிணி கிட்டேருந்து ஃபோன் வந்தால் அட்டன் பண்ணிடுறாங்க. அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. ஏம்மா நான் ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்கிறேன், எடுக்க மாட்டேங்கிற அப்படின்னு, நான் ஸ்கூலுக்கு கிறிஸ் அழைச்சிட்டு வந்தேன்டி, முத்து அங்கே பார்த்துட்டான், அதனால் தாண்டி பேச முடியலை அப்படிங்கும்போது, இப்போ கிறிஸ் எங்கம்மா அப்படின்னு கேட்கும்போது, முத்து அழைச்சிட்டு போய் கடையில் மிட்டாய் வாங்கி கொடுக்குறேன்னு அழைச்சிட்டு போய், ஏம்மா நீ இந்த மாதிரி பண்ண, எனக்கு என்னாடி தெரியும், அவன் வருவான்டா தெரியும், நீ ஒவ்வொரு புதன்கிழமையும் தானே வரமாட்டார் உங்கள் மாமனாருண்ட, இப்போ அவர் மாமனார் தான் உங்கள் மாமனார் தான் விட வந்திருக்கிறான் அப்படிங்கும்போது, எனக்கே தெரியாதுமா, திடீர்னு இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகிறேன்ட்டு கிளம்பிட்டார் அந்த ஆள் அப்படின்னு சொல்லும்போது, சரி இப்போ நீ எதுக்கு ஃபோன் அடிச்ச அப்படிங்கும்போது, வீட்டில் இருக்கிற என் நகையெல்லாம் கொண்டு வந்து கொடுமா, அதை அடமானம் வச்சோ விற்றோ வரி கட்டணும் இந்த கடைக்கு அப்படிங்கும்போது, ஏண்டி இப்படி ஒன்றா பண்ணுறியே, உனக்கும் நாளைக்கு எதுவும் வேணாமா, கிறிஸுக்குன்னு இருக்கிறது அந்த நகை மட்டும்தான், அதையும் எடுத்துக்கிட்டு நீ என்னடி பண்ணுவ அப்படின்னு கேட்குறாங்க இவங்க. அதுக்கு அவங்க சொன்னாங்க, அம்மா நான் அதெல்லாம் பார்த்துக்கிறேன், நீ நகையை எடுத்துக்கிட்டு வா அப்படிங்கிறாங்க. இங்கே இவங்க என்ன பண்ணுறாங்க, முத்துவும் கொண்டு வந்து கிறிஸை விட்டுட்டு போகிறாரு. இவங்க அறக்க பறக்க கிளம்பும்போது முத்து என்ன பண்ணுறாரு, இவங்களாம் ஃபாலோ பண்ணுறாரு. இது முத்துக்கு தேவையில்லாத வேலை, யார் எப்படி போனால் நமக்கு என்னான்ட்டு இல்லாமல் அவர் என்ன பண்ணுறாரு, முத்து ஃபாலோ பண்ணுறாரு. இவங்க என்ன பண்ணுறாங்க, முத்துக்காரை பார்த்துட்டு ஆட்டோ டிரைவர்கிட்ட சொல்கிறாங்க, டிரைவர் தம்பி இந்த பின்னாடி வரதில் காரு, அதை ஓவர்டேக் பண்ணி எப்படியாவது போயிடு அப்படிங்கும்போது, சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, முத்து பார்க்காத நேரத்தில் ஒரு சந்து உள்ளார பூந்து வீட்டுக்கு நகை எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. இவர் என்ன பண்ணுறாரு, முத்து அங்கே இங்கேயும் சுற்றி பார்க்குறாரு, இவங்களை காணும். சரின்னு எடுத்துகிட்டு வரும்போது அதே ஆட்டோ திரும்பி வரும்போது என்ன பண்ணிடுறாரு, இவங்க பார்க்கல, ரோஹிணி அம்மா பார்க்கல, இவங்க என்ன பண்ணிடுறாங்க, முத்து அதையே ஃபாலோ பண்ணிட்டு வந்துடுறாரு. ஃபாலோ பண்ணிட்டு இவங்க ஒரு இடத்துல ரோஹிணி இவங்களை சந்திக்கிறத பார்த்துடுறாரு. ஆமாம், பார்லர் அம்மா ஏன் இவங்களை சந்திக்குது, இவங்க ஏதோ கொடுக்குறாங்களே அப்படின்னு இவர் மனசுக்குள்ளே கார்லேயே உட்காந்து வேடிக்கை பார்க்குறாரு. அந்த நின்றுக்கிட்டு ரொம்ப தூரத்தில் நின்றுட்டு பார்க்குறாரு. பார்லர் அம்மா இவங்களும் ஏதோ பேசிக்கிறாங்க. நம்ம கேட்டப்போ அவங்க பொண்ணு வெளிநாட்டிலேருந்து வந்துருச்சு, வெளிநாட்டிலேருந்து இங்கே கொண்டு சேர்த்து விட்ருச்சு கிறிஸ்துவ அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ என்ன, இவங்க பார்லர் அம்மாட்ட பேசி நிற்கிறாங்க, இதில் ஏதோ இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு என்ன பண்ணுறாரு, காரை எடுத்துகிட்டு போயிடுறாரு. காரை எடுத்துகிட்டு போயிட்டு என்ன சொல்கிறாரு, செல்வத்திட்ட போய் பேசிகிட்டு இருக்காரு. ஏண்டா செல்வம், 2 பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திச்சுக்குதுவா, இந்த பார்லர் அம்மாவை ஏண்டா இவங்க சந்திக்கிறாங்க அப்படிங்கும்போது, பார்லர் அம்மாட்ட ஏதோ கொடுக்குறாங்கடா, ஏண்டா இது கூடவாடா உனக்கு தெரியலை முத்து, அப்போனா நீ அந்த அம்மாவோட பொண்ணு இது தாண்டா ரோஹிணி தாண்டா, உன் அண்ணன் பொண்டாட்டி தாண்டா ரோஹிணி தாண்டா அந்த அம்மாவோட பொண்ணு, உங்ககிட்ட மறைச்சிருக்குதுவா, அதே இந்த ஊருக்கே வந்துருச்சு, இந்த ஊர் அந்த ஊரில் போய் நீ தொந்தரவு பண்ணுற, கிறிஸை தொந்தரவு பண்ணுற, அவங்கள தொந்தரவு பண்ணுறேன்ட்டு என்ன பண்ணிடுச்சு, இந்த பார்லர் அம்மா ஃப்ராடு அவங்கள கொண்டு சென்னையில் குடி வச்சிருச்சு தெரியுமா உனக்கு அப்படிங்கிறாரு. அப்படியாடா, அப்படி தாண்டா இருக்கும், சென்னையில் குடி வச்சுட்டு உன் கண்ணில் படாதுன்னு நினச்சிக்கிச்சு, நீ உன் கண்ணில் பட்டுட்டாங்க,
இப்போ 2 பேரும் சந்திக்கிறதுக்கு என்ன காரணம் சொல்லு அப்படிங்கும்போது, இப்போ என்ன பண்ணுறாரு, செல்வத்த கடைக்கு அனுப்பி வைக்கிறாரு. செல்வத்த கடைக்கு அனுப்பி வச்சோனே, செல்வம் என்ன பண்ணுறாரு, அங்கே போறாரு. "மனோஜ் எப்பா எனக்கு ஒரு கெட்டில் வேணும்ப்பா" அப்படின்னு கேட்குறாரு. செல்வம் போய், "சரி, சரி எடுத்துக்க. காசு இருக்கா? இங்கே வந்து இதுக்கெல்லாம் இன்ஸ்டால்மெண்ட்லலாம் கிடையாது. காசு கொண்டு வந்திருக்கிறப்பா" அப்படின்னு சொல்லும்போது, அப்போ ரோஹிணி பணத்தோட வர்றாங்க. பணத்தோட வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, இந்த வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க மனோஜ்கிட்ட. "இந்த பணம் இருக்கு மனோஜ்" அப்படிங்கும்போது, "என்ன எப்படி ரோஹிணி பெரட்டுனேன்? எப்படியோ பெரட்டுனேன். என் நகையை தான் வச்சேன் மறுபடியும்" அப்படிங்கும்போது, இப்போ செல்வத்துக்கு புரிஞ்சு போச்சு. அதாவது வந்து இந்த இவங்களுக்கும் அவங்களுக்கும் தொடர்பு இருக்குது, 2 பேருக்கும் தொடர்பு இருக்குன்னு செல்வத்துக்கு புரிஞ்சு போச்சு. செல்வத்துக்கு புரிஞ்சு போனவுடனே என்ன பண்ணுறாரு, கெட்டில வாங்கிட்டு வெளியில் வந்துடுறாரு. அங்கே என்ன பண்ணிடுறாங்க, ரோஹிணி இந்த பிரச்சனையெல்லாம் முடிச்சிடுறாங்க. ஜிஎஸ்டி பிரச்சனையை முடிச்சுட்டு ரோஹிணியை வந்து கட்டி பிடிச்சிக்கிறாரு மனோஜ். "எனக்கு வந்து நீ இருக்கிற வரைக்கும் எனக்கு பிரச்சனை இல்லை" அப்படிங்கிறாரு. இந்த ரோஹிணி என்ன பண்ணுது, நம்ம இவனை பணத்தை கொடுத்தே சமாளிச்சிருவோம், கடைசி வரைக்கும் நம்ம கூட தான் நிற்பான் இவன், நமக்கு புள்ள இருக்குது, நம்ம பொய் சொன்னோம் போனோம் வந்தோன்னு எதுவுமே தெரியாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கு. இங்கே வந்த செல்வம் வந்து முத்துக்கிட்ட சொல்கிறாரு, முத்து நீ சொன்ன மாதிரி அந்த பொண்ணு பணத்தை கொண்டு வந்துச்சுடா, பணத்தை கொண்டு வந்து கொடுத்துருச்சு, நானும் கெட்டில் வாங்கிட்டு வந்துட்டேன். அதே மாதிரி நீ சொன்ன மாதிரி தாண்டா அந்த இந்த வந்து சொல்லுச்சு, நகையை வச்சேன், நகையை வச்சுட்டு தான் உனக்கு வந்து நான் வந்து இந்த 3,00,000 ரூபா பணத்தை கட்டுறேன்னு சொல்லிச்சுடா. ஓ அப்படியாடா, அப்படின்னா அந்த பார்லர் அம்மா இவங்களுக்கு தொடர்பு